என் பொண்ண ஹாஸ்டல் விட்டு வெளியே அனுப்பிட்டுக்கலாம். ஐயா பெரியவரே, உங்க பொண்ணுன்னு இல்ல, மேடம்க்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் அவங்க கண்டிப்பா வெளியே அனுப்பிடுவாங்க. உங்க பொண்ணுனா மட்டும் சும்மா விட்டுருவாங்களா என்ன? அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் எங்க வார்டன் மேடம். அதுவும் உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு வெளியே அனுப்புனதோடு விட்டாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. என் பொண்ணு தப்பு பண்ணாளா? எம்மா இவங்கெல்லாம் எதேதோ சொல்றாங்களேம்மா, நீங்க ஒன்னும் சொல்லாம இருக்கீங்களேம்மா. எனக்கு பதட்டமா இருக்குமா. என்னதான் நடந்துச்சு? என் பொண்ணை எதுக்காக ஹாஸ்டல் விட்டு அனுப்புனீங்க? அது ஆனந்திய ஹாஸ்டலை விட்டு வெளியில அனுப்பணுங்கிறது நானா விரும்பி எடுத்த முடிவில்லை. சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. என்னம்மா சூழ்நிலை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனந்தி இங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம எங்கேயோ போயிட்டு நடு ராத்திரி சுவரேறி குதிச்சு ஹாஸ்டலுக்குள்ள வந்தான். எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டா அவ எந்த ஒழுங்கான பதிலையும் சொல்லவே இல்லை. ஹாஸ்டல் ரூல்ஸ் படி எனக்கு வேற வழியே தெரியல, வெளியில அனுப்ப வேண்டியதா போயிடுச்சு. இந்த விஷயத்த உங்க பொண்ணு கோகிலா கிட்ட சொன்னேன். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன், திருப்பி கால் பண்ண சொன்னேன். அவ எனக்கு கால் பண்ணல. அதனாலதான் நானும் திருப்பி கூப்பிடல. என்ன மன்னிச்சிருங்க. மேம், நீங்க எதுக்கு இவர்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க பாருங்க பெரியவரே, உங்க பொண்ணால எங்க மேடத்துக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவு தெரியுமா? யார் மேலயும் இது வரைக்கும் அவங்க இவ்ளோ நம்பிக்கை வச்சதே இல்ல. ஆனா உங்க பொண்ணு மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவ என்னடானா ஊர் பச்சாரி மாதிரி சுத்தி வந்துட்டு கேள்வி கேட்டா வார்டனே அசிங்கப்படுத்துறா. ஆமா, புள்ளையெல்லாம் ஒழுங்கா வளர்க்க மாட்டீங்களா நீங்க? அம்மா பாத்து பேசு. என்ன பார்த்து பேச சொல்றீங்க? தப்பான பொண்ணுங்க தான் ராத்திரியில யாருக்குமே தெரியாம ஊர் சுத்திட்டு நடுராத்திரியில 2 மணிக்கு மேல வீட்டுக்கு போவாங்க. உங்க பொண்ணு அந்த நேரத்துக்கு தான் வந்தா. கேட்டா அப்படிதான் செய்வேன்னு சொல்றவள வேற எப்படி சொல்றது? அப்படிலாம் பேசாதம்மா. என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அங்கிள், நீங்க உங்க பொண்ணு நம்புறீங்க. ஆனா எங்களுக்கு என்னமோ உங்க பொண்ணு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்த மாதிரி எல்லாம் தெரியல. இங்க சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கும் அடுத்தவங்க காசுல வாழ்றதுக்கும் தான் இந்த ஊருக்கே வந்த மாதிரி தெரியுது. நிறுத்துங்கடி. யார பத்தி என்னடி பேசுறீங்க? ஆனந்தி பத்தி பேச உங்களுக்கு எல்லாம் என்னடி தகுதி இருக்கு? இன்னொரு வார்த்தை ஆனந்திய பத்தி தப்பா பேசுனீங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நைட்டு லேட்டா வந்தா ஆனந்தி ஊர் சுத்துறவளா, ஊர் பொறுக்கிறவளா? உங்கள மாதிரி ஆளுங்க வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தை தான் வரும். ஹலோ, ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்றியே. அப்படின்னா அன்னைக்கு நைட்டு அவ எங்க போயிட்டு வந்தான்னு உன்னால சொல்ல முடியுமா? முடியாதுல. அப்ப அவ தப்பானவ தானே? இல்ல, ஆனந்தி தப்பானவ இல்ல. அப்பா, மேடம், ஆனந்தி அன்னைக்கு ராத்திரி எங்க போனா, ஏன் லேட்டா வந்தான்னு எனக்கு தெரியும். இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஆனந்தி தப்பானவ இல்ல. ஆனந்தி எனக்கு உதவி செய்ய போய்தான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. என்னோட அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னு போன் ஆப் மூலமா நான் கடன் வாங்கியிருந்தேன். வாங்கின பணத்துக்கு அதிக வட்டி போட்டு என்ன மிரட்டி கடத்திட்டு போய் என் வாழ்க்கைய வீணாக்க பார்த்தாங்க. அதுல இருந்து என்ன காப்பாத்துனது
உங்க பொண்ணு ஆனந்தி தான்ப்பா. இந்த பொண்ணுங்களாம் தான் இவங்களால இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மானம் போயிடும். வார்டன் மேம் என்ன ஹாஸ்டலை விட்டு வெளியே துரத்திடுவாங்கன்னு தான் நடந்ததை வெளியே சொல்ல வேண்டான்னு ஆனந்தி என்ன தடுத்துட்டா. என்னால எல்லா பழியும் தாங்கிண்டு ஆனந்தி ஹாஸ்டலை விட்டு வெளியே போயிட்டா. ஆனந்தி யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிருக்கணும் மேடம். சொல்லாம போனது ஏன் தப்புதான். என்ன நீங்க 2 பேரும் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என் பொண்ணுக்கு இவ்வளவு நடந்திருக்கு. இது எதுவுமே தெரியாம என் பொண்ணு நிம்மதியா இருக்கான்னு நம்பி முட்டாளா இருந்திருக்கேன். இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு பயமா இருக்குமா. இப்ப என் பொண்ணு எங்கதாம்மா இருக்கா? மா காயத்ரி, என்னம்மா அது? உங்களையெல்லாம் நம்பித்தானே என் பொண்ணை விட்டுட்டு போனேன். எங்கம்மா என் பொண்ணு? கேக்குறதில்ல, சொல்லுங்கம்மா, எங்கம்மா என் பொண்ணு? அப்பா பயப்படாதீங்கப்பா. ஆனந்தி பத்திரமா தான் இருக்கா. அன்பு வீட்ல தான் இருக்கா. அன்பு ஆனந்தியை நல்லா பாத்துக்கிறாரு. என்ன இது? இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் எதையுமே நீங்க சொல்லல? காயத்ரி, ஆனந்தி சொல்லல சரி, அட்லீஸ்ட் நீயாவது சொல்லிருக்கணும்ல. ரஜனா, நீ கூட வா. எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மேம் தெரியும். நாங்க சொல்லணும் தான் மேம் இருந்தோம். ஆனா ஆன்லைன்ல லோன் வாங்குற யாரா இருந்தாலும் ஹாஸ்டல்ல இருக்க கூடாதுன்னு எத்தனையோ வாட்டி வார்ன் பண்ணிருக்கீங்க. அதுக்கு பயந்துதான் நாங்க யாருமே இத பத்தி உங்ககிட்ட சொல்லல மேடம். சாரி மேடம். வெரி சாரி மேடம். ஷோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். பாவம் ஆனந்தி, அவளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன். நான் இப்பவே ஆனந்திய பார்க்கணும். இப்பவே அவளை நான் பார்த்தாகணும். காயத்ரி, வா நம்ம போய் பார்க்கலாம். வாங்க எல்லாரும் போவோம். வேண்டாங்க ஐயா, நீங்க வர வேண்டாம். உங்களை பார்த்தா நிச்சயமா ஆனந்தி வருத்தப்படுவா. ஹாஸ்டல் விட்டு அனுப்புனது நான் தானே. நானே போய் அவளை கூட்டிட்டு வர்றதுதான் அதுக்கு செய்யற பரிகாரமா இருக்கும். தயவு செஞ்சு நீங்க இங்கே இருங்க. ரஜனா, நீ அங்கிளை பாத்துக்கோ. காயத்ரி, வா. மேடம், ஆனந்தி கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணிருந்தா. அவ இங்க வரதா சொல்லியிருந்தா. எப்ப கால் பண்ணா? ரொம்ப நேரம் இருக்கும் மேடம். அப்புறம் என்ன, வா போலாம். ஆ, ஐயா, நீங்க இருங்க, வந்துடுற. ரஜனா, நீ ஐயாவை உள்ள கூட்டிட்டு போ. வா காயத்ரி, நம்ம போலாம். ரஜினா போயிட்டு வந்துடுறேன்.